இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து சிம்பிளாக சப்பாத்திக்கு வந்து ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கறி. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4 பச்சை மிளகா உடச்சி போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து வதக்கி விட்டுறலாம். ஒரு 1 minute ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இது சாட்டே ஆகட்டும். ஸோ இந்த ஆனியன் வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அப்புறம் உப்பு. ஸோ உப்பும் போட்டு குக் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகிடும். ஸோ இதில் வந்து மெயின் ஹீரோ வந்து ஆனியன் தான். அதனால தான் 4 வெங்காயம். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் போடப்போம். அது பேருக்கு லைட்டாக அந்த புளிப்பு தரதுக்கு வேண்டி. ஸோ இதில் வந்து ஆனியன் தான் நிறைய இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வெங்காயம் வந்து குக் ஆகிருக்கும். எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணதுக்கு பாதியாட்டு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்லா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டாச்சு. இஞ்சியும் பூண்டு தக்காளி. இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் குக் டவுன் ஆகணும். ஸோ அதுக்கு வேண்டி மறுபடியும் லெட்டு போட்டு மூடிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். ஸோ நான் இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ 3 மினிட்ஸில் நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இதில் வந்து பவுடர் எதுவுமே போட தேவையில்லை. சில்லி பவுடர், கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை. இந்த கறிக்கு வந்து காரம் வந்து நம்ம போட்டிருக்க அந்த பச்சை மிளகாவில் இருந்தால், அதனால் பச்சை மிளகா நீங்கள் தாராளமாகவே போட்டுக்கோங்க உங்களுக்கு காரமாக வேணும்னா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் சோம்பு அதை போட்டுடலாம். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுறலாம். அந்த சோம்போட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து ஒன்றா வரணும். ஸோ இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட அந்த வெங்காயம் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் இதை தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி செமி சாலிடாக வச்சுக்க போகிறேன். சரி பாருங்கள், சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் டின்னர். சுட சுட நெய் விட்டு சுட்ட சப்பாத்தியும் நம்மளோட ஆனியன் கறியும். சிம்பிள் டின்னர், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.